சார் ஒரு முள்ளு மலர் மாதிரி ஒரு கிளாஸ் படத்தை உங்களுக்கு நான் பேச போறேன். சார் ஒரு முள்ளு மலர் மாதிரி ஒரு கிளாஸ் படத்தை உங்களுக்கு நான் பேச போறேன். வெகு சில படைப்புகளை மட்டுமே இயக்குனர் மகேந்திரன் கொடுத்திருந்தாலும் அவை காலத்தால் அழிக்க முடியாத காட்சிகளாகவும் கோலங்களாகவும் இருப்பதாகத்தான் பலரும் அவர் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மிக முக்கியமானவர் நடிகர் ரஜினிகாந்த். அவரிடம் சற்று நேரத்தில் மகேந்திரனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கு செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். இது பற்றிய செய்திகளை விரிவாக பின்னர் பார்க்க. நவீன சினிமாவே கண்ணீர் சிந்துகிறது என்ற ஒரு கருத்தை வைரமுத்து புகழஞ்சலி செய்தியாக இரங்கல் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழ் சினிமாவின் தனித்தன்மையை அடுத்த தளத்திற்கு வித்திட்டவர்களில் மிக முக்கியமானவர், மிக நேர்த்தியானவர் என்று சொல்லக்கூடியவர் பிரபல இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்கள்தான். அவருடைய படைப்பாற்றலில் பெண்களுடைய கதாபாத்திரம் அதிக அளவில் பேசும் என்பதும் அனைவரும் அறிந்ததே. இவ்வளவு படைப்பாற்றலோடு ஒரு இலக்கியத்தையும் சினிமாவையும் நேர்கோட்டில் நிறுத்திய பெருமைக்குரியவரும் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள்தான். இயக்குனர் மகேந்திரனுடைய பல்வேறு நினைவலைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர் பற்றிய மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பார்க்கலாம்.